Hello all, welcome back to my YouTube channel AI with HI. AI with HI அப்படின்னா என்ன? Artificial Intelligence with Human Intelligence. அதில் நம்ம பைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். பைத்தான்ல இன்னைக்கு ஃபார் லூப் பற்றி பார்ப்போம். ஃபார் லூப் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் ஃபார் லூப் பார்க்க போறோம். ஃபார் லூப் வித் பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போறோம். ஃபார் லூப் வித் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போறோம். ஃபார் லூப் வித் எல்ஸ் பிளாக் பார்க்க போறோம். இது கிட்டத்தட்ட ஒயில் லூப் மாதிரி தான். நாங்கள் நம்ம ப்ரோக்ராம் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். வாங்க போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். for underscore loop.py சிம்பிள் ஃபார் லூப் பார்ப்போம். அதுக்கு ஒரு வேர்ட் எடுத்துக்கிறேன். வேர்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங் சூர்யான்னு எடுத்துக்கிறேன். for letter in word colon print letter. String is பண்ணிக்கலாம். Control S. இது என்ன பண்ணோம்னா வேர்ட் சூர்யா அப்படின்ற வேர்டுக்குள்ள ஒவ்வொரு லெட்டரா எடுக்கும். ஃபர்ஸ்ட் எஸ் பிரிண்ட் பண்ணுவோம், அடுத்து நெக்ஸ்ட் யூ, அடுத்து ஆர், நெக்ஸ்ட் ஐ, நெக்ஸ்ட் ஒய், நெக்ஸ்ட் ஏ அப்படின்னு வந்து வரும். இதுதான் சிம்பிள் ஃபார் லூப். இதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் வாங்க. பைத்தான் for underscore loop.py பார்த்தீங்களா SURAVN வந்துருக்கு. இது பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம். If letter equal to ஐயா இருந்தது அப்படின்னா break. அப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த வேர்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டரா எடுக்கும். லெட்டர் வந்து ஐ அப்படின்னு பிரேக் பண்ணிடும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா ஃபார் லூப் வந்து டெர்மினேட் ஆயிடும். ஸோ இது எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா எஸ் பிரிண்ட் ஆகும், யூ பிரிண்ட் ஆகும், ஆர் பிரிண்ட் ஆகும். ஐ வரும்போது பிரேக் ஃபார் லூப் வந்து எக்ஸிட் பண்ணிடும். அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் வாங்க. SUR மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா ஐ வரும்போது பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம், ஃபார் லூப்பை எக்ஸிட் பண்ணிடும். வாங்க அடுத்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்ப்போம். பிரேக் எடுத்துட்டு கண்டினியூ பண்ணிப்போம். நம்ம ஒயில் லூப்ல பார்த்த மாதிரி தான் இதுவும் கண்டினியூ. அந்த லெட்டர் ஐ வந்தது அப்படின்னா அந்த ஐட்ரேஷனுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போகும். ஸோ இப்போ எஸ் பிரிண்ட் ஆகும், யூ பிரிண்ட் ஆகும், ஆர் பிரிண்ட் ஆகும். ஐன்னு வரும்போது கண்டினியூ கொடுத்துருக்கோம். ஸோ ஐ வந்து பிரிண்ட் ஆகாது. ஐ பிரிண்ட் ஆகாம அடுத்து ஒய் ஏ பிரிண்ட் ஆகும். எஸ் யூ ஆர் ஒய்ஏன்னு பிரிண்ட் ஆகும். நம்ம ஒயில் லூப்ல பார்த்த மாதிரி தான் இது. பாத்தீங்களா SURAVN வந்துச்சு. சரி அடுத்து எல்ஸ் பிளாக் பார்ப்போம். அடுத்து வந்து எல்ஸ் வந்து எக்ஸல் வச்சுக்கிறோம். இது என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார் லூப்புக்கு அசோசியேட்டடான எல்ஸ் வந்து இந்த எல்ஸ் in text is not found in the word. Control S. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுல என்ன பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒயில் லூப்ல பார்த்த மாதிரி தான். இந்த உள்ளுக்குள்ள பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா ஃபார் லூப்புக்குள்ள பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா இந்த கரஸ்பாண்டிங் இந்த ஃபார் லூப்பு கரஸ்பாண்டிங்கான இந்த எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. இங்க நம்ம வந்து இஃப் லெட்டர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். நம்மளோட வேர்ட்ல எக்ஸே இல்லை. ஸோ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. இது என்ன பண்ணா எல்லா லெட்டரையும் பிரிண்ட் பண்ணிட்டு SURAVN பிரிண்ட் பண்ணிட்டு கடைசியில் எல்ஸ் பிளாக்கையும் எக்ஸ் பண்ணும். எக்ஸ் இஸ் நாட் ஃபவுண்ட் இந்த வேர்டுன்னு வரும். பாருங்க எக்ஸிட் பண்ணா புரியும்.
பார்த்தீங்கன்னா XUR பிரிண்ட் ஆயிடுச்சு. X is not found in the word. இப்போ X is equal to I ன்னு கொடுப்போம். X equal to I னா break statement execute ஆகும். கரெக்டா? ஸோ அப்போ X is equal to I னா I is found. I is found. break. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா I வந்து இருக்கு. ஸோ பிரிண்ட் அப்போ SUR I வரைக்கும் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு ஃபார் லூப் வந்து எக்ஸிட் ஆயிடும். எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுனால இந்த எல்ஸ் பிளாக் ஃபார் லூப்புக்கு அசோசியேட் ஆயிருக்கு. இந்த எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன் எக்ஸிக்யூட் ஆகாது? பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுறதுனால. இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் வாங்க. பாத்தீங்கன்னா SUR I is found வந்துருச்சு. அதுக்கப்புறம் பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகல. எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகல. for loop using list, for loop using tuple, for loop using dictionary இதெல்லாம் நம்ம அந்த சாப்டர் வரும்போது நம்ம லிஸ்ட் டப்பிள் டிக்ஷனரி டிஸ்கஸ் பண்ணும்போது for loop யூஸ் பண்ணி எப்படி அதை ஆக்சஸ் பண்றது அப்படின்றத அதில் எப்படி ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு நம்ம இதோட நிப்பாட்டிக்குவோம். அடுத்த வீடியோவை வர வெள்ளிக்கிழமை பார்ப்போம். தேங்க்யூ.